ஜனநாயகன் படம் அகைன் அதை பற்றி தான் கேட்குற மாதிரி இருக்குது. இன்றைக்கி நீதிமன்ற தீர்ப்பு, அதுவும் திரும்ப நீங்கள் அங்கேயே போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எப்படி பார்க்குறீங்க? அதாவது இன்னைக்கு ஜனநாயகன் வழக்கு தொடர்பான தீர்ப்பில் வந்து ஒரு 2 விஷயம் நடந்திருக்குங்கிறது தான் நம்ம எல்லாம் எதிர்பார்த்தது. ஒன்று, இந்த படத்துக்கு சான்றிதழ் வழங்க சொல்லுவாங்க, அதன் மூலமாக இந்த படம் ரிலீஸ் ஆகும். அப்படி இல்லைன்னா தயாரிப்பாளருக்கு பாதகமான ஒரு தீர்ப்பு வரும். இதுதான் எல்லாருமே எதிர்பார்த்ததாக இருக்கும். சிலர் இப்படி எதிர்பார்த்துருப்பாங்க, சிலர் அப்படி எதிர்பார்த்துருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி வந்த தீர்ப்பு அப்படிங்கிறது முற்றிலும் வந்து மற்றவர்களுடைய யூகங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு தீர்ப்பு. ஏன்னா மீண்டும் வந்து நீங்கள் தனி நீதிபதியே இந்த வழக்கை விசாரிக்கணும், நீங்கள் அங்கே போங்க அப்படிங்கிறத வந்து எதிர்பாராத தீர்ப்பு மட்டும் இல்லை, ஏற்க முடியாத தீர்ப்பாகவும் இருக்குது. என்ன காரணம்னா, தனி நீதிபதி வந்து ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க, நீங்கள் வந்து யுஏ சான்றிதழ் வழங்குங்க அப்படின்னு தணிக்கை வாரியத்துக்கு அவங்க வந்து உத்தரவிட்டாங்க. அதில் உடன்பாடு இல்லாமல் அதை ஆட்சேபித்து தான் இப்போ இந்த நீதிமன்றத்துக்கே வழக்கு வந்திருக்கு. அப்போ திருப்பி நீங்கள் அங்கேயே போங்க அப்படின்னா இப்போ மீண்டும் அந்த தனி நீதிபதி விசாரித்து என்ன தீர்ப்பை வழங்க முடியும்? ஒன்று, ஏற்கனவே அவங்க வழங்கின சான்றிதழ் வழங்குங்க அப்படின்னு வந்து அவங்க தீர்ப்பளிக்கணும். அப்படி இல்லைன்னா அதுக்கு மாறாக ஒரு தீர்ப்பளிக்கணும். இப்போ அதே தீர்ப்பையே அவங்க மீண்டும் வழங்கினா தணிக்கை வாரியம் என்ன பண்ணும் அப்படின்னா மீண்டும் வந்து அப்பீலுக்கு போவாங்க. அப்படி இல்லை, அவங்க அதற்கு மாறாக ஒரு தீர்ப்பு வழங்கினா அப்படின்னா அன்னைக்கு அப்படி சொல்லிட்டு இன்னைக்கு இப்படி ஒரு தீர்ப்பு வழங்குறீங்களேங்கிற ஒரு விமர்சனமும் வரும். ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு சிக்கலான இடத்தை நோக்கி இந்த வழக்கை நகர்த்தியிருக்காங்க அப்படின்னு தான் நான் பார்க்குறேன்.